இந்தியாவில் அனைத்து ஆலயங்கள்லேயும் பூஜை செய்கிறவங்களுக்கு பேர் சிவாச்சாரியார்கள்னு பேர். தொன்று தொட்டு ஏறக்குறைய 900 தலைமுறைகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். இந்த தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பமே இது ஒரு கோபுரம். பழைய காலத்து அந்த காலத்து வீட்டை பாருங்கள், இப்படி ஓடு பாருங்கள் இப்படி என்று. இது தெற்குவாணி தெருவா, இந்த பேர் என்னதுக்கு பேர்? சவுத் பனிய ஸ்ட்ரீட், தெற்குவாணி தெரு. பனிய ஸ்ட்ரீட் தெற்குவாணி தெரு. சிறு பருதேசியா அப்பன் பாவடையாறு. அப்பா புதுசாக பேர் கிடக்கு. எங்கே இருந்து வருது? அரசு பேருந்து சிதம்பரம், வடலூர், பண்ருட்டி, சென்னை. இது பஸ் ஸ்டாண்டு போதும். இது இல்லை, பஸ் ஸ்டாண்டு போகுது. சேலம், ஆத்தூர், விருசாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம் போகும்பா. இண்டா போன பாடிங்க. ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து கொண்டே நிற்கும், வண்டி வந்துருக்கும். சபாநாயர் ஸ்ட்ரீட். அப்போலோ ஃபார்மசி. இங்கே வந்து அந்த மருந்து வரேன். எனக்கு இந்த அக்கௌண்ட் இங்கே இருக்குது. இந்த அக்கௌண்ட் இருக்குது அப்போலோ ஃபார்மசியில். முன்னாடி வந்தால் மாத்திரை எங்கே வேண்டுவன்? எங்கே? கடலூர் 43 கிலோமீட்டர். சிதம்பரம் நடராயர் கோயில் நேர போனால் அந்த கோயில் வந்துடுது. பேர் வலது பக்கம் 1 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 2 கிலோமீட்டர். இதெல்லாம் முன்னும் தங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? பேர் மாற்றிருக்கு.
இல்லை குரங்கெல்லாம் வந்து அங்கே அது மற்ற பக்கமா? இது தெற்கு கோபுரம். இது நடராஜர் கோயில் தெற்கு கோபுரம் என்ன? புள்ளியாக இருந்தது வேணா நல்லது பார்த்து இங்கே இருந்து என்ன கோயில் இது? பிள்ளையாரா? இல்லை அப்பாயிரா பாருங்க சூரப்பாடு எப்படி இருக்கு. உள்ளுக்கு போனதான் சரி. தெற்கண்டா தெற்கு, இது மேற்கா? ஆமாம் கிழக்கு தெற்கு, இது மேற்கு. இது மேற்கு கோபுரம். இது மேற்கு கோபுரம். நல்ல சூடு சும்மா கொதிக்குது காது. நல்லா வா இப்படி. வாசல்படி இருக்கு. இந்த மேற்கு கோபுரம் போட்டிருக்கும். இந்த போட்டிருக்கும் மேற்கு கோபுர வாயில். அதில் இருக்கோம் ஸ்ரீவள்ளி தேவான சேம ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி. இந்த மாதிரி தான் நான் சொல்லி வாசம் வந்ததில்லை இந்த மரத்தில். நல்ல இது இந்த மருந்து இது செய்கிறது இன்னொரு பேர் உண்டு. பாருங்க இந்த பிரதேசம் இதெல்லாம் ஒரு கார்டன் மாதிரி இருக்கேன்னா பூந்தோட்டம். வெள்ளைகளை சுடுவது ஏன் பெயிண்ட் பண்ண பிடிக்கிறா? அம்மன் சந்நிதி. ஒற்றைக்கால் மண்டபம். எடுத்தா சிக்கல் கமராக பிடிங்கிடுவாங்க. இது தெற்கு
கிழக்கு இருக்குது, இது வடக்கு. இதுதான் வடக்கு கோபுரம். பாருங்க, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். இந்த தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பமே, இது ஒரு கோபுரம். சரி, இது வடக்கு. அடுத்தது இது கிழக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, இது தெற்கு, இது மேற்கு. பார்த்தீங்களா, இந்த 4 கோபுரங்களையும் ஒரே இடத்துல தரிக்கக்கூடாது. இதுதான் திரும்ப அப்படி வெயில் இல்லை, ஒன்று மதியம் இருக்கோ இல்லை காலையில் இருக்கும். இந்த இடம் 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கப்படும். இது இதுக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம். இதுதான் கேணி, தீர்த்தக்கேணி. தில்லை நடராஜர் இந்த தீர்த்தக்கேணி. இது எவ்வளோ சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில் தீர்த்தக்கேணி. இதுதான் தில்லை நடராஜர் கோவிலின் அரங்கேற்ற மண்டபம். இப்போ சில பேரெல்லாம் இங்கே வந்து தான் அரங்கேற்றம் செய்வார்கள், பரதநாட்டியங்கள். அப்போ இந்த இடத்துல அரங்கேற்றம் செய்வது. சில வழியில் மேடையெல்லாம் போட்டு நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சி நடக்கும். பாருங்கள், கோயில் இந்த சுற்றுலாவை பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கிழக்கு இது கோபுரம், கிழக்கு கோபுரம். இதுதான் இதுதான் தில்லை நடராஜருடைய கிழக்கு கோபுர வாசல். பாருங்க, கிழக்கு கோபுரம். கண்ணன் மருத்துவமனை. வெயில் கொடுமை, நல்ல வெயில். என்னம்மா சரியான வெயில் தான். இதெல்லாம் குரங்கெல்லாம் வரும். இது காணையில் குரங்கு, நிறைய குரங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும்.
ça veut dire aussi il y a chaque chose, il y a scientifique différent. On rasait la tête parce que aussi quand ici on rasait la tête, la plage de Pluton, il n'y a pas les cheveux, ils sont rasés parce que aussi observe le soleil. Et les chignons peut-être aussi la gauche, il y a des cerveaux comment c'est bien activité. Il y a des இதில் மாட்டு பண்ணை இருந்தது. Candebo, celui qui est roi, ailleurs d'origine de Nord. Si, c'est lui qui était affecté de maladie de lèpre. Il y avait இங்கே பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையாரை தரிசிச்சுட்டு அப்படியே பிள்ளையார்ன்ட்டு அப்படியே உள்ளுக்கு போக வேண்டியா. கிழக்கு கோவில வாசல். ஓகே, வணக்கம் சாமி. வணக்கம். உங்களோட பேரை குருக்கள், உங்களோட சாமியோட பேரை சொல்லி முதல் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க உங்களை. நல்ல ஓகே. சிதம்பரம் வெங்கடேச தீட்சிதர். சிதம்பரம் வெங்கடேச தீட்சிதர். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் அனைத்து ஆலயங்கள்லேயும் பூஜை செய்கிறவங்களுக்கு பேர் சிவாச்சாரியார்கள். சிவாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அதுவே சிதம்பரம் கோயில் அப்படின்னா தீட்சிதர்கள். அப்படியா? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தொன்று தொட்டு ஏறக்குறைய 900 தலைமுறைகளுக்கு மேலாக சிதம்பரத்துல தீட்சிதர்கள் பூஜை செய்யறோம். இந்த தீட்சிதர்களுக்கு பெரிய புராணத்துல தில்லைவாழ் அந்தனர் என்று பெயர். இந்த தீட்சிதர்கள்ங்கிறது வடமொழி சொல். நடராஜருடன் நடராஜர் கைலாயத்திலிருந்து நடனமாடுவதற்காக பதஞ்சலி வியாகரபாதரை வேண்டி பெற்ற இடம் சிதம்பரம். இந்த சிதம்பரத்துக்கு தில்லைன்னு பேர். இந்த தில்லையில தை மாசம் வியாழக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடராஜர் தில்லைவாழந்தனர்கள் 3000 பேருடன் தில்லைக்கு வந்து ஆனந்த நடனத்தை ஆடி அருளினார்கள் என்று புராணங்கள் கூறும். அது பதஞ்சலி வியாகரபாதரின் வேண்டுகோளை ஏற்று தொன்று தொட்டு அன்றிலிருந்து தொடங்கி நாளை வரை இந்த ஆனந்த நடனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோடானு கோடி பக்தர்கள் இந்த நடராஜரை வந்து வழிபட்டு சென்று கொண்டும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நடராஜர் உலக மகா தெய்வம். வரலாற்று ரீதியாக இந்த இடம் பஞ்சபூத ஸ்தலங்களில ஆகாயத்தலமா விளங்குது. இந்த ஆகாயம் என்பது எப்படி வெட்ட வெளியாக இருக்கிறதோ அப்படி இங்கே ரகசிய ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசியத்திலே நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஐக்கியமாக 2 யந்திரங்களை ஒன்றாக சேர்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரகசியத்தில் இறைவனும் இறைவியும் அரூபமாக காட்சியளிக்கிறார்கள். இந்த இடத்திற்கு பெயர் சித் சபை என்று பெயர்.
அந்த சபையினுள்ளே நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் ரூபமாகவும் காட்சியளிக்கிறார்கள். அப்படி அளிக்கக்கூடிய அந்த நடராஜருக்கு பதஞ்சலி முனிவரால் இயற்றப்பட்ட வேதத்தினுடைய தொகுப்பாக கொண்டு வைதீக பூஜைகள் தொன்று தொட்டு நடைபெற்றது. அப்படி நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு தினமும் 6 கால பூஜைகளுடன் அதிவிமரிசையாக ஒரு நாளும் தளர்வடையாத தினமாக இதை நம்முடைய நாவுக்கரசர் பூஜைகள் நிற்காமல் நடைபெறுகிறது என்று தேவாரத்திலே பாடியிருக்கிறார். அதன்படி 6 கால பூஜையுடன் தினமும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி ஆண்டிற்கு 6 முறை நடராஜருக்கான மகா அபிஷேகம் நடைபெறுவது மிக மிக சிறப்பு. பொதுவாக உலக நாடுகளில் நடராஜருடைய மகா அபிஷேகம் சிதம்பரத்திலே என்று நடைபெறுகிறதோ அன்றே நடைபெறுவது மிக மிக சிறப்பாகும். அதன்படி சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்திலும், ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலும், ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்தசி தினத்திலும், புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி தினத்திலும், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலும், மாசி மாதம் வளர்பிறை சதுர்தசியிலும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வு தில்லையிலே காண கிடைக்காத ஒன்றாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இங்கே தில்லைவாழந்தனர்கள் என்று சொல்லப்படுகிற தீட்சிதர்கள் பெரிய புராணம் போன்ற 12 திருமுறைகளிலும் தீட்சிதர்களுடைய பெருமையையும் சிறப்புகளையும் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதன்படி இங்கே சுமார் 1000 தீட்சிதர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். ஒரு காலத்திலே 3000 தீட்சிதர்கள் இருந்தார்கள் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன. பற்பல சூழ்நிலைகள் காரணமாகவும் படையெடுப்புகள் காரணமாகவும் அந்த எண்ணிக்கையானது இன்றைக்கு ஒரு 1000த்திற்கு இருக்கிறது. இருப்பினும் இந்த பூஜையானது நடராஜருடைய வழிபாடு என்றைக்கும் தொன்று தொட்டு நடைபெறுவது மிக மிக சிறப்பாகும். அதன்படி இங்கே ஒவ்வொரு மகாபிஷேக தினத்தன்றும் மகாருத்ரம் என்று சொல்லப்படுகிற விசேஷ வைபவம் நடைபெற்று வருகிறது. சில தினங்களிலே அதிருத்ரம் என்று சொல்லப்படுகிற அதி விமர்சையாகவும் நடைபெறும். இந்த மகாபிஷேகம் என்பது சுமார் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மட்டுமின்றி ஒவ்வொரு மகாபிஷேக நிறைவிலும் சொர்ணாபிஷேகம் என்று பக்தர்களால் வழங்கப்படுகிற தங்க காசுகளால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு, காண கிடைக்காத ஒன்று. இதற்கு இடையிலே ஆண்டுதோறும் 2 முறை மூலவரும் உற்சவருமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரி அம்பாளும் ஆனி மாதமும் மார்கழி மாதமும் திருத்தேர் உலா காண்பது ஒரு சிறப்பு. ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் என்கிற நிகழ்விலே 10 தினங்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெறும். மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு நிகழ்வு. திருத்தேர் உலா மூலவரும் உற்சவருமாக இருக்கக்கூடிய நடராஜரே திருத்தேருக்கு வருவது மிக சிறப்பு. நம்முடைய 12 திருமுறைகளிலே தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை என்று ஒரு வரியிலே தேவாரத்திலே வருகிறது. அதன்படி மூலவர் தேருக்கு வரக்கூடிய நிகழ்வானது சிதம்பரத்தில் மட்டுமே நடைபெறுகிறது என்பது மிக மிக சிறப்பு. இந்த நடராஜருடைய பெருமைகள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரிந்திருந்தாலும் இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நடராஜர் குலதெய்வமாக விளங்குகிறார். அது மட்டுமின்றி நம்முடைய இலங்கை பக்தர்கள் சைவ அன்பர்கள் வீடுகளில் ஒருவருக்காவது பொன்னம்பலம், அம்பலவாணன், நடராஜன் என்று
கூத்தன் என்கிற பெயர்களை எல்லாம் இந்த பக்தர்கள் சூட்டி நடராஜரை நினைக்காத நாளே இல்லை. நம்முடைய மாணிக்கவாசகர், நம்முடைய நாவுக்கரசர் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று பாடியிருக்கிறார்கள். அதுபோல நடராஜரை நினைக்காத நாளே இல்லை என்கிற வகையிலே நடராஜருடைய பெயரை சூட்டி அந்த நடராஜருக்கு நிலங்களை எல்லாம், காணிகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் என்பது மிக மிக சிறப்பு. அது மட்டுமில்லாமல் அந்த காணிகளில் இருந்து வரக்கூடிய செல்வங்களை நடராஜருக்கு கொண்டு சேர்ப்பதில் அவர்களுக்கு மிகவும் அக்கறையும் பக்தியும் இருக்கிறது. மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த நிலங்களிலிருந்து வரக்கூடிய செல்வங்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாய்ப்பும் பிற்காலத்தில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஆலயத்தினுடைய, இந்த சிதம்பரம் கோவிலுக்கு தில்லைன்னு முதல்ல பேர். இந்த ஊர் பேர் தில்லை. இங்க ஒரு விருட்சம் இருக்கு, தில்லை விருட்சம்னு பேரு. அது விஷ செடி. ஏன் அப்படின்னு கேட்டா, இதே புலிகள் வாழ்ந்த ஊர். அதிகமாக புலிகள், பெரிய வனம், வனம்னா காடு. இந்த காட்டுல வனமாக இருந்ததுனால இங்க புலிகள் வாழ்ந்த பூமி. அதனால இதுக்கு புலியூர் என்று ஒரு பெயர் உண்டு. இங்க வியாக்ரபாதர், பதஞ்சலி என்று 2 முனிவர்கள் வாழ்ந்த பூமியாகவும் விளங்குகிறது. அதனால வியாக்ரபாதர், வியாக்ரம் என்றால் வடமொழியிலே புலி என்று பெயர். அந்த புலியினுடைய கால்களை மாத்தியந்தின முனிவருடைய மகனாக பிறந்து வியாக்ரபாதர் புலியினுடைய கால்களை பெற்றார் என்று புராணங்கள் கூறுகிறது. அதன்படி பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் வேண்டிய வண்ணம் இந்த தில்லையிலே கைலாயத்திலிருந்து நடராஜர் தில்லையிலே வந்து ஆனந்த நடனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆனந்த நடனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதே சிறப்பாகும். அது மட்டுமின்றி இந்த ஆலயம் சுமார் 51 ஏக்கர் நில அமைப்பில் இருக்கிறது. 4 வானளாவிய கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு கோபுரம் வழியாக 4 வழிபட்ட சிறப்பு காணப்படுகிறது. தெற்கு கோபுரம் வழியாக ஞானசம்பந்தரும், மேற்கு கோபுரம் வழியாக நாவுக்கரசரும், வடக்கு கோபுரம் வழியாக சுந்தரரும், கிழக்கு கோபுரம் வழியாக மாணிக்கவாசகரும் வந்து வழிபட்ட சிறப்பை இந்த ஆலயம் பெற்று இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ஆலயத்திலே பிரதான சன்னதி நடராஜர் சிற்சபையில விளங்குகிறார். 5 சபைகள் சிறப்பு. நடராஜருடைய எதிரிலே எதிரம்பலம் என்று அழைக்கப்படுகிற கனக சபை அமைந்திருக்கிறது. அதற்கு எதிரிலே நடன சபை, நடராஜரும் காளியும் நடனமாடிய நடன சபை அமைந்திருக்கிறது. உற்சவ மூர்த்திகள் என்று சொல்லப்படுகிற உலா வரக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தேவசபை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் 2 முறை வர தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக, ராஜ தர்பாராக ராஜசபை என்று சொல்லப்படுகிற ஆயிரங்கால் மண்டபம் அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தினுடைய நீர், மழை நீர் சேமிக்கப்படுகிறது. ஆலயத்தினுடைய வடக்கு பகுதியிலே சிவகங்கை தீர்த்த குளம் அமைந்திருக்கிறது. இது மிக உயர்ந்த ஒரு தீர்த்தமாக போற்றப்படுகிறது. நம்முடைய குமரகுருபரர் அதை ஒரு சிறப்பாக பாடியிருக்கிறார். தீர்த்தம் என்பது சிவகங்கையே, ஏத்தம் தரும் புலியூரே, நடராஜரே தெய்வமாக இருக்கிறார் என்று இதை பேசப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த சிவகங்கை குளத்திலே சிம்மவர்மன் என்கிற அரசன் வெண்குஷ்ட நோயுடன் வந்து அந்த குளத்திலே மூழ்கி அருள் பெற்றதால் சிம்மவர்மன் என்கிற பெயரை உடைய அரசன் ஹிரண்யவர்மன் என்கிற பெயரை பெற்றான். அதனால் நடராஜருக்கு பொன்னால் ஆன சபையை அமைத்து கொடுத்தான் என்று புராணங்கள் நமக்கு விளக்குகிறது.
இந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்கிறதே அதை பற்றி சொல்லுங்களேன். இது என்னது? நடராஜர் சிற்சபையில் விளங்குறார். நடராஜர் நடனம் ஆடுறார். அப்படி நடனமாடக்கூடிய நடராஜருக்கு வலது பக்கத்திலே ஒரு திரை காணப்படுகிறது. அந்த திரைக்கு பின்னால் நான் முதலிலே சொன்னது போல ஸ்ரீ சக்கரம் சிவச்சக்கரம் என்ற 2 சக்கரங்கள், அதை ஒன்றாக இணைத்து அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அது காண முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இதனுடைய தொன்மை ரொம்ப பழமையானது. அதனால அதை நம்மளால் கண்ணால் காண இயல. இருப்பினும் நம்மால் உணர முடியும். அந்த இடத்திலே நடராஜருக்கு சிறந்ததாக கருதப்படக்கூடிய வில்வ முக்கிளைகள், தங்க வில்வ முக்கிளைகளை அடையாளமாகவும் ஆபரணமாகவும் தொங்கவிடப்பட்டு அந்த திரையை நீக்கினால் இந்த தங்க பில்வ மாலைகள் தெரியக்கூடிய இடமாக அந்த சிதம்பர ரகசியம் விளங்குகிறது. அது மட்டுமின்றி அந்த இடத்திலே சபை, பொற்சபை அமைந்திருக்கிறது. அந்த பொற்சபை என்பது பொன்னம்பலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது 4 வேதங்கள், பஞ்சபூதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 28 ஆகமங்கள், 36 தத்துவங்கள், 64 கலைகள் கொண்டதாக அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பொன்னம்பலம் என்பது பொற்கூரை. மனிதன் கூரையிலே வாழ்ந்ததனுடைய ஆதாரமாக இறைவன் பொற்கூரையிலே அன்று முதல் நாளை முறை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே சிறப்பு. அந்த பொற்கூரை என்பது 21,600 தங்க ஓடுகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த ஓடுகள் 3 ஆணிகளால் தரிக்கப்பட்டிருக்கிறது. 72,000 ஆணிகள். இவை முழுதும் ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பு. நாம் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சை இழுத்துட்டு விடுறோம், சுவாசம் பண்றோம். அதன் பிரகாரம் 21,600 ஓடுகளும் 72,000 நாடி நரம்புகள் நம் உடம்பிலே அமைந்திருக்கிறது. அவை 72,000 ஆணிகளாகவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர் இங்கே ஆருயிராக போற்றப்படுகிறது. இதை மாணிக்க வாசகர் தன்னால் கண்ட காட்சியை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தும் ஓர் ஆருயிர் ஈருரு கொண்டு என்று திருக்கோவையார் என்கிற பாடலில் சொல்றார். அதன்படி நடராஜரும் சிவகாமியும் ஆருயிர் ஈருரு கொண்டு, சிவபெருமான் தன்னுடைய பார்வதிக்கு உடலில் பாதியை கொடுத்திருக்கிறார். அதன்படி ஆருயிர் ஈருரு, ஒன்று நடராஜர், இன்னொன்று சிவகாமி, 2 உருக்கள்ல நம்மளை அருள் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்று நம்முடைய மாணிக்க வாசகர் அருளுகிறார்கள். அதன்படி நடராஜரை தரிசிப்பது மிக மிக முக்கியமாகவும் வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவருடைய மூல அந்த ஒற்றக்கால் ஊண்டின இடம்தான். ஆமா, அதாவது எந்த விதமான உபகரணங்களும் இன்றி எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஸ்தலத்தை கண்டுபிடித்து நம்ம முன்னோர்கள் இதுதான் கிராவிட்டி சென்டர் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அதன்படி நடராஜருடைய காலடியிலே இந்த உலகத்தினுடைய மையம் அமைந்திருக்கிறது என்று இன்றைய தினம் நாம் உபகரணங்கள் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அவர்கள் தான் வெளிப்படுத்தினார்கள். இருந்தாலும் இது ஒரு அதி அற்புதமான ஒரு செய்தி. நன்றி ஐயா. நான் சொல்ல வரேன் தெரியல, நானும் முடிஞ்சதை சொல்லிட்டேன். இல்லைன்னா நடராஜர் ரூபமாக இருக்கிறார்.
சிதம்பர ரகசியம் அரூபம் என்று பெயர். இந்த பக்கம் ரூபா ரூபம்னு பேரு, அது சிவலிங்கம். ரூபா ரூபம் அப்படின்னா சிவலிங்கம். அப்ப 3 நிலைகள்லயும் இந்த சுவாமி இங்க வழிபடப்படுகிற சிறப்பு. ஆமா, ரூபா ரூபம். அது அதையும் பாருங்க. சேக்கிழார் அருள் பண்ணது. சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை அரங்கேற்றியது. சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்தது. ஆமா, சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியது. ஆமா, எழுதியது. அப்படி இல்லை, அப்படி மேல வாங்க. அப்படி பதஞ்சலி முனிவர். இது நடராஜருடைய காட்சி. பதஞ்சலியும் வியாக்கிரவாதரும் அருள் பெற்றார். மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகம் எழுதினார். திருவாசகத்தை தன் கையால எழுதின சிறப்பு மாணிக்க வாசகர். சிவபெருமானே வந்து எழுதினார். மகாவிஷ்ணுவுக்கு சக்கரத்தை அழிச்சார். என்ன சக்கரம் இது? சுதர்சன சக்கரத்தை அழிச்சார். அவ்வளவு சிறப்பு. கமலம்னு தெரியுது. தாமரை 365 இதழ்கள். 365 ஒரு வருஷத்தை குறிக்கும். இங்க வெளியில இருந்து இங்க பூஜை செய்ய இயலாது. இந்த பரம்பரை கிட்டத்தட்ட 9000 ஆண்டுகளுக்கும் மேலாக. இந்த கோயில் கிட்டத்தட்ட எவ்வளவு? 10,000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. 10,000 ஆண்டுக்கு மேல. அதுக்கு கணக்கே மாணிக்கவாசகர் அருள் பெற்றது, நந்தனார் அருள் பெற்றது. 63 நாயன்மார்கள்ல 40 பேர் நடராஜரை தான் வழிபட்டு அருள் பெற்றாங்க. ஒரு எடுத்து கொடுத்தது இங்கதான். 7 எடுத்தது இங்கதான். சேக்கிழாருக்கு திருமுறைக்கு அடி எடுத்து கொடுத்தது இங்கதான். எல்லா இடங்களும் உருவமற்ற என்ன சொல் சிவலிங்கம் இருக்கு. இங்கதான் நடராஜரா இருக்காரு. இங்கேயும் சிவலிங்க வழிபாடு உண்டு. ஆனால் மெயின் இங்கதான் அந்த நடராஜ சிலை இருக்கு. அந்த அவருடைய மூலவரத்தை பாக்குறோம். ஆனா வேற எந்த கோயில்லயும் மூலவரை கொண்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து இந்த அலங்கார உற்சவத்துல அதான் அந்த கடை அந்த பெரிய க்ரௌட் எல்லா இடத்துலையும். நன்றி சாமி, நன்றி.